நான் யார்? நான் யார் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 4 பீக்கர் எடுத்துக்கோங்க. இந்த 4 பீக்கரில் பீக்கரில் எல்லா பீக்கர்லேயும் தண்ணி நிறச்சிடுங்க. அந்த பீக்கரில் பீக்கரில் ஒரு கல் இருக்குது, கருங்கல் இருக்குது. 2வது பீக்கரில் செம்மண் அதில் இருக்குது. 3வது பீக்கரில் ஸ்பாஞ்ச் இருக்குது. 4வது பீக்கரில் சுகர் இருக்குது. இப்போ இந்த 4 பீக்கரும் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? அந்த ஃபஸ்ட்டு பீக்கரில் கல். இந்த கல் வந்து எப்படின்னாக்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. இந்த கல் மாதிரி இருக்கும்போது, அதாவது இந்த தண்ணிக்கும் பாதிப்பு வராது, இந்த சொசைட்டிக்கும் எந்த பாதிப்பும் வராது. கல் மாதிரி அவங்க கல்லாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்த பீக்கரில் இருக்கிறது ரெட் சாயில், அந்த செம்மண். அது பார்த்திங்கனாக்கா அது தண்ணியில் போட்டிருந்தா ஃபுல்லும் கலக்கி இருக்கும். அந்த கலக்கி இருக்கும்போது அந்த தண்ணி வந்துட்டு கலங்களாக இருக்கும், அவ்வளோ டர்ட்டியாக இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு என்னென்னாக்கா கெட்டது. அந்த கெட்டது வந்துட்டு என்னென்னா, இவங்க மட்டும் கெட்டு போனது இல்லாமல் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கெடுதல் நினச்சி அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே வேஸ்ட்டு பண்ணி அவங்க கெட்டதாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. 3rd பீக்கர் ஸ்பாஞ்ச். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி ஸ்பாஞ்ச் போட்டோடனே தண்ணி அப்படியே உறிஞ்சிடுவாங்க. அப்போது சொசைட்டியில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு எல்லா பையனும் அவங்களே எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி. அடுத்த பீக்கர் சுகர். சுகர் அப்படின்னு பார்க்கும்போது அது மிக்ஸ் ஆகி என்ன பண்ணும், டேஸ்ட்டு தரும். அந்த டேஸ்ட்டு தரும்போது அது இருக்கிற இடமே தெரியாது. அப்போ இது வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அப்போது இந்த சுகர் சிரப்பு வந்து எங்கே இருக்குதுன்றதும் தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் நன்மை தரும். இப்போ இந்த 4ல் வந்துட்டு நீங்கள் கல்லாக இருக்கிற பீக்கரா, இந்த ரெட் சாயிலாக இருக்கிற பீக்கரா, இல்லை ஸ்பாஞ்சாக இருக்கிற பீக்கரா, இல்லை சுகராக இருக்கிற பீக்கரா, எது அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எதுவாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அது பிரகாரம் வாழ்ந்து பாருங்கள்.